ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ஆர்டர் காப்பியில் வந்து இது எல்லாத்தையும் படித்து காமிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஆனால் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா எனக்குமே அப்படி தான் ஒரு சிலர் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆர்டர் காப்பியில் வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை நியூஸ் நல்ல நியூஸ் வந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நியூஸ் வரல. ஏன்னா நம்மளோட காசுல அங்கே இருக்குது. அதனால் சந்தோஷம் தான். இந்த நியூஸை நான் இது சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கான முதல் படியாக கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் காசு எப்போ வரும் அப்படின்ற மனசு தான் நம்மளை சிந்திக்க வைக்கிது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு இதில் இருக்கும், இக்கட்டான சூழ்நிலையில். ஒருத்தர் வந்து திங்கக்கிழமை மாதம் வந்து திங்கக்கிழமை வந்து பெயில் போட எம்டி சார் வெளியே வந்துட்டார். மாதம் போய் திங்கக்கிழமை மட்டும் சைன் மட்டும் போட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்தது சந்தோஷம். ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, வாரத்து திங்கக்கிழமை அப்படின்றாங்க. நான் வந்து அந்த டேட் வந்து அவர் எப்போ வந்து முழுசாக வெளியேறி நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த இல்லை ஆப் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற டேட் நம்மளுக்கு தெரிஞ்சால் இன்னும் சந்தோஷமாக இருக்குல்ல. எம்டி சார் வந்து வெளியே ரிவீல் பண்ணியிருந்தாருன்னா இதை விட இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இல்லை இவர் இனிமேல் வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அத்தனை சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து முதல் சக்ஸஸ் தான். நம்மளுக்கு வந்து இது வந்து சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு இது கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு இதை விட வந்து நியூஸ் வந்து பெட்டராக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பெட்டரானா நான் யூஷுவல் வழக்கமாக தான் அமௌண்ட்டை பற்றி பேசினா இன்னும் சந்தோஷம். எம்டி சார் வந்து ஒரே ஒரு தடவை எல்லாரையும் வந்து பேசிட்டு அவர் இருக்கேன், நான் அந்த இதில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸாக நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நாட்கள் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் ஒரு சிலர் வராது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் தெரியாது. இவ்வளோ தூரம் காத்துட்டோம், நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. கொஞ்ச நாள்னால் நாட்கள் மட்டும்தான், மாதங்கள் இழுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் நாட்கள் போகுமா மாதங்கள் போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. போனாலும் நம்மளுக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு தெம்போ நம்மளுக்கு வந்து மனசோ கிடையாது. கண்டிப்பாக வந்து எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்குள்ளேயோ நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தாலே அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய வெற்றி தான். நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான். கண்டிப்பாக வரணும், பார்ப்போம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து முதல் நியூஸு பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.